ஆனால் இன்னைக்கு நான் பார்க்க போகிற படத்தோட பேர் அரண்மனை போல். இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி சொல்லியிருக்கேன். கடைசி பார்த்தீங்கன்னா படத்தோட எக்ஸைட்டிங்கான ஒரு ரிவ்யூ சொல்லியிருக்கேன். சாயந்தரம் கடைசி ஸ்கிப் பண்ண போகிறாங்க. வாங்க கிட்ட இந்த ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பூசாரி அவரோட பொண்ணை போட்டு பக்கத்து ஒரு திருவிழாக்காக படகுல போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அவரோட பொண்ணு கேட்குது எதுக்காக அந்த திருவிழா கொண்டாடுறாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த பூசாரி சொல்றாரு, பாக்குன்னு ஒரு பேய் இந்த நீர்நிலைகள்லாம் வாழுமாமா, அதை யாருக்கு கொண்டுச்சுன்னா அவங்களோட உருவத்து மூலியமா வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்தில் எல்லாத்தையுமே கொண்டுருமா. இந்த மாதிரி தீய சக்திகள் பரவாமல் இருக்கிறதுக்காக தான் நாம வந்து பண்டிகை கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிமிஷம் அந்த பொண்ணு பேசாமே இருக்குது. அப்படியே திரும்பி பார்க்குறாரு பொறுமையா. பார்த்தா அந்த வாக்கு வந்து அந்த அவரோட பொண்ணு உடம்புல தான் இருக்கு. நீ வந்து என்னோட பொண்ணை கொண்டுட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணுடைய ஆத்மாவை மட்டும், அதாவது அந்த வாக்கையோட ஆத்மாவை மட்டும் ஒரு கலசத்து மூலியமா அடக்கி நீ தான் என்னோட பொண்ணா நடிக்கணுங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட என்ட்ரி. ஹீரோ ஒரு காதல் ஜோடியை சேர்த்து வரதுக்காக சண்டை போட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம் சொல்லுவாரு, பட் அவனோட தங்கச்சி பேர் செல்வின்னு சொன்ன உடனே நான் சேர்த்துக்கிறேன்னு வந்துருவாரு. அப்படியே ஹீரோட தங்கச்சியோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ஹீரோட தங்கச்சி புருஷன், அதுவும் இல்லாம அவங்களுக்கு 2 பசங்க. இவ்வளவுதான் இவங்களோட குடும்பம். ஒரு நாள் தங்கச்சியோட புருஷன் ஜாகிங் போறான்னு சொல்லி வெளியே போறது. ஒரு காட்டுக்குள்ள போகும்போது வாக் போயிருது. அவரை அடிச்சுட்டு அவரோட உருவத்தை எடுத்துருது. உருவத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயின்ட்டு கேக்குது பசங்க எங்கன்னு சொல்லி. பட் ஆனா ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிருது இது வேற யாரோன்னு சொல்லி. இருந்தாலும் ஹஸ்பண்ட் உருவத்துல இருக்க இவங்க நம்ம கொல்ல முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் தன்னோட உயிரையே விட்டு 2 பசங்களையும் காப்பாத்திடுறாங்க. இந்த நியூஸ் அப்படியே நம்ம ஹீரோக்கு வருது. தங்கச்சி ஹஸ்பண்ட் இறந்த துக்கம் தாங்க முடியாமல் செத்துட்டாங்கன்னு சொல்லி ஹீரோ உடனே பதட்டி அடிச்சுட்டு அந்த ஒரு அரண்மனைக்கிட்டு இருக்கு. அந்த அரண்மனைக்கு போயாரு. போனா அந்த வந்து அங்கே 2 பசங்க தான் இருக்காங்க. அங்கே இருக்கிற கேஸ்லாம் விசாரிச்சு பார்த்தா காலங்காலத்தில் தங்க தங்கச்சியோட புருஷன் ஜாகிங் போயிருக்காரு. ஜாகிங் போன இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டாங்க. அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம ஹீரோயினும் செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல தான் ராஷி கண்ணாவும் இருப்பாங்க. ராஷி கண்ணா ஒரு டாக்டர். அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எய்மா இருக்கும். இந்த டைம்ல தான் சாமியாரை காமிக்கிறாங்க. சாமியாருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும், யார் யாரெல்லாம் சாக போறாங்கன்னு சொல்லி. ஒவ்வொருத்தரும் அப்படியே செத்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் சாமியாரும் அந்த இடத்துல இருப்பாரு கரெக்டா. இதெல்லாம் கண்டுபிடிச்சதுலேயே சாமியார்கிட்ட போய் கேட்க இந்த உண்மை எல்லாமே இப்போதான் சாமியார் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பாக்குங்கிற பேய் மொத்தமாக 3 பேர்த்த கொன்றுச்சுன்னா இதோடைய சக்திங்கிறது ரொம்ப அதிகமாயிடும். ஆல்ரெடி இப்போ 2 பேர்த்த கொன்றுச்சு. இந்த வந்து சிவப்பு மச்சம் மாட்டம் ஒன்று வந்துருக்கும். அவங்க உடம்புல யார் கொல்ல போகுதோ அவங்க அந்த மாதிரி இருக்கிற 2 பேர்த்த கொன்றுச்சு. இப்போ 3ஆவதா நம்ம ஹீரோட தங்கச்சியுடைய முதல் பிள்ளைகிட்ட தான் இருக்கும். அந்த பிள்ளையோட உடம்புல ஒரு மச்சம் இருக்கும். அந்த பிள்ளையை கொன்றுச்சுன்னா இதுக்கு மேலே இந்த மனித சக்தியால் அழிக்கவே முடியாது, தெய்வ சக்தியால் கூட அழிக்க முடியாதுங்கிற மாதிரி சாமியார் சொல்ல இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லி இவங்களாம் இருக்கும் குழம்பு போய் நிற்கிறாங்க. அப்படியே அந்த வாக் போய் அந்த அரண்மனைக்குள்ள வந்து அந்த பொண்ணையே கொல்லணும்னு நினைச்சாலும் தங்கச்சியோட ஆவி வந்து அந்த பாக்கையை உள்ள போக விடாம ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிலாக தடுத்துட்டு இருக்கு. இப்போ அந்த செல்வியோட ஆவியை தடுக்கணும்னா செல்வியோடைய பணத்தை வந்து எரிச்சா மட்டும்தான் முடியும். ஆனால் வந்து எரிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. கடைசியாக எரிச்சிடுறாங்க. அந்த வாக்கு வந்து எரிச்சிருது. எரிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ கரெக்டாக உள்ள வருவார். வந்தாலுமே தங்கச்சி செல்வி எப்படியாவது என்னுடைய பிள்ளைங்களை மட்டும் காப்பாத்திருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிருது. ஹீரோ ராஷி கண்ணாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு அவர் ஒரு பிளான சொல்றாரு. இதுக்கு மேலே யாருமே அந்த குழந்தை பக்கத்துல போக விடாம பார்த்துவோம், நான் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்படியே ராஷி கண்ணா உள்ள போயிட்டு உள்ள கோவை சொல்லலாம் அவங்களோட டீம் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் குழந்தைகிட்ட யாருமே குழந்தை ரூம் கிட்ட போகாம பார்த்துக்கோங்க. ராஷி கண்ணா குழந்தைய எடுத்துட்டு கோயிலுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் பாக் போய் வந்து சாமியாரோட உடம்புல பூந்துரும். சாமியார் உள்ள ஒரு ஆள் சொல்லி இவங்களாம் ஒரு பக்கம் தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஆனா உள்ள இருக்க யோகி பாபுக்கும் அவங்க வீட்டுக்கு கிடைச்சதுன்னு தெரிஞ்சிடும். அவங்க 2 பேரும் தடுத்து நிறுத்த பாக்குறாங்க. அதையும் தாண்டி சாமியார் உள்ள போய் பார்த்தா குழந்தை அங்க இல்ல. குழந்தைய கோயிலுக்கு கூப்பிட்டு போறாங்கன்னு சொல்லி சாமியார் அந்த பாக் போய்க்கு தெரிஞ்சது. ஸ்ட்ரெயிட்டா கோயிலுக்கே போறாங்க. கோயிலுக்கு போன அப்படின்னா ஹீரோ வந்து குழந்தைய கூப்பிட்டு இருக்கோம் உள்ள போறாரு. அடுத்த இந்த பாக்குங்கிற தீய சக்தியை அரக்கனோட கண்ணுகிட்ட நேரம் கொண்டது நிற்காத பொம்மையில இந்த பக்கம் அம்மனோட பொம்மை பார்த்தீங்கன்னா இருக்கும். அம்மனோட சிலையா செஞ்சிருப்பாங்க. கீழே சிம்ரனும் குஷ்பும் வெறித்தனமா ஆடிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல கரெக்டாக சூளத்தை ஏற்றி விட சூளை கரெக்டாக தீய சக்தி பொம்மையிலே பட்டு எரியுது. அதோட அந்த பாக்குங்கிற தீய சக்தி சேர்ந்த ஒரு அரக்கன்னு சொல்லலாம். அவனும் அதுலேயே எரிஞ்சு சாப்பிடாடுறான். அதே அந்த 2 பசங்களுடைய அம்மா செல்வி இருக்கும்ல, அவங்க வந்து இந்த 2 பசங்களோட ஃபுட்பால் விளையாடுற மாதிரி வச்சு இந்த படத்தை முடிச்சுட்டாங்க. கரெக்டாக அந்த அச்சோ சாங் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். படம்னா நான் போன இடத்துல இந்த சாங்கை ப்ளே பண்ணலையா இல்லை நீங்க போன இடத்துல இந்த சாங் ப்ளே ஆச்சான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தில் ரிவ்யூ சொல்லி பார்த்தீங்கன்னா அரண்மனைனா ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை மட்டுமே காமிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் தாண்டி சாதாரணமா நீட்டாக காமிச்சிட்டாங்க. அரண்மனைனா இவ்வளோதான்னு சொல்லி அதை தாண்டி கதைக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு சுந்தர்சி. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கேரக்டர்ஸையும் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த 2 குட்டி பதமும் நல்லா நடிச்சிருக்காங்க. தமனா இது வரைக்கும் நடிச்ச கேரக்டர்லேயே ரொம்பவுமே யூனிக்யூவா தெரியுற ஒரு கேரக்டர்னா அந்த கேரக்டர் கன்ஃபார்மாக சொல்லலாம். ஒரு 2 பசங்களுக்கு தாயா இருக்கும்போது ஒரு தாய் என்ன பண்ணுமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நடிப்பை இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. ராஷி கண்ணா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பட் ஆனால் அவங்களோட கேரக்டர் ரொம்ப பெருசாக சின்ன ஒரு கேரக்டர் தான். அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லா நீட்டாக பண்ணிட்டாங்க. கோயசரலா, யோகி பாபு, டிவி கணேசன் இவங்களுடைய காமெடி கொம்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சென்ட்ரல் மொட்டராஜன் சாரி உள்ள விட்டுருக்காங்க. அதுவும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. படத்துல மெயினாக அந்த பாக் பை கான்செப்ட் கொஞ்சம் யூனிக்யூவாக தான் இருந்துச்சு. நார்மல் அரண்மனை ஸ்டோரி தாண்டி இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்யூவாக தான் இருக்கு.
நார்மலாக சுந்தர் சி படத்துலலாம் தங்கச்சியை கொள்ற மாதிரி பேய் வரும், அதுவே நம்ம சுந்தர் சி சார் காப்பாற்றினாரா இல்லையாங்கிறதான் கதையாக இருக்கும். இதில் தங்கச்சியை கொண்டு அவங்களோட பசங்களை காப்பாற்றினாங்க இல்லையாங்கிறதுனே கதையை கொண்டு வந்திருக்காரு. எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் யூனிக்காக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டோரி எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி அது உங்களோட ஒப்பீனியன் தான். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.